இவ்வளாகத்தில் உள்ள மற்றும் வெளியே உள்ள அனைவருக்கும் மாலை நேர வணக்கம். அன்பார்ந்த பெற்றோர்களே, ஏறக்குறைய ஒரு தீபாவளி திருநாள் பண்டிகை போல நடந்து கொண்டிருக்கக்கூடிய இவ்விழாவை காண உண்மையிலேயே பெருமிதமாக இருக்கிறது. ஒரு கிராமத்தில் அதுவும் மாலை வேளையில் இவ்வளவு மக்களை பார்க்கும்போது உற்சாகமாக இருக்கிறது. பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, இந்த மாணவ செல்வங்களுக்காகத்தான் பெற்றோர்களும் உற்றார்களும் உறவினர்களும் பெரிய பெரிய தலைவர்களும் நாம் இங்கே கூடியுள்ளோம். மாணவ செல்வங்களே, உங்களுக்காகத்தான் ஒவ்வொரு தலைவர்களும் பேசும் போதும் ஒவ்வொரு உறவினர்களும் பெரியவர்களும் பேசும் போதும் ஏதாவது ஒரு வார்த்தையை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இருந்து வாழ்க்கையில் மென்மேலும் வெற்றி அடைய அது உந்து சக்தியாக அமையும். பெற்றோர்களே, இந்த காலகட்டம் நம்மளுக்கு சொல்லப்போனால் சிறந்ததாக வாழக்கூடியவர்களுக்கு சிறந்ததாகவும் சோதனை காலமாக இருந்தால் சோதனையாகவும் இருக்கிறது. நம்முடைய குழந்தைகளை பராமரிப்பதில் எங்கள் பள்ளிக்கு 9 மணிக்கு வந்து 4:10 வரைக்கும் இருக்கும் போது எங்கள் ஆசிரியர்கள் கண்ணும் கருத்துமாக பார்த்துக் கொள்வார்கள். அதுல ஒரு முனையளவு கூட தோல்வி கிடையாது, சரியா வச்சிருப்பாங்க. எங்கள் சாணார்பட்டி ஒன்றியத்தை பொறுத்தளவில் அனைத்து பள்ளிகளிலும் அது நடைமுறைப்படுத்த கரெக்டாக இருக்கிறது. ஆனால் 4:10க்கு பின்னால் காலையில் 9 மணி வரைக்கும் சனி ஞாயிறு விடுமுறை நாட்களில் உங்களுடைய குழந்தைகள் என்ன செய்கிறார்கள் என்பதை நீங்கள் கண்காணிப்பாக இருக்க வேண்டும். காரணம் என்னவென்றால், பழைய காலத்தில் நாம் பார்த்தால் ஒரு 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா ஒரு வீட்டில் 4 பிள்ளைங்க 5 பிள்ளைங்க 6 பிள்ளைங்க இருக்கும், அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சி எல்லாம். ஆனால் இன்று எல்லாம் வடிகட்டினது போக ஒரு வீட்டுக்கு ஒரு குழந்தை அல்ல 2 குழந்தை தான் வச்சிருக்கோம். அந்த குழந்தைகளை ஒரு சீரோடும் சிறப்போடும் இந்த சமுதாயத்தில் வாழக்கூடிய ஒரு தெம்போடும் தைரியத்தோடும் வளர்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஆசிரியரோட பெற்றோர்களுக்கும் உற்றார்களுக்கும் உண்டு. இதில் நாம் தோல்வி அடைந்து விட்டோம் என்றால் பின்னாடி வருத்தப்படுறதுல எந்தவித யார்கிட்ட சொல்லி முறையிட முடியாது. குறிப்பாக சொல்ல போனால் இன்றைய காலகட்டத்தில் நாம் படிக்கக்கூடிய 40 வருஷத்துக்கு முன்னாடி அனைத்து பொருள்களும் நம்ம காசு போட்டு வாங்கிட்டு போய் படிச்சோம், போக்குவரத்து பணம் கொடுத்து பஸ்ல போய் படிச்சோம் எல்லாம். ஆனால் இன்றைய அரசு எல்லாம் காலை உணவு முதல் கொண்டு ஸ்லேடு பென்சில் பேனா எல்லாம் செப்பல் பேக் எல்லாம் கொடுத்து உங்களிடம் மாணவ செல்வங்களிடம் கேட்பது ஒன்றே ஒன்றுதான், படி. ஏன்னா அந்த படிக்கிறதை ஆசிரியர்களால் செய்ய முடியாது, பெற்றோர்களால் செய்ய முடியாது. உங்கள்கிட்ட தான் நான் கெஞ்சி ஆகணும். அது எங்களுக்கு நாங்க 10 மாணவனுக்கு ஒரு வாத்தியார் படிச்சா போதும்னா எங்க வாத்தியார்களை விடிய விடிய படிக்க சொல்லிடுவேன், படிச்சிருவாங்க. ஆனால் இவ்வளவு செய்தும் நல்ல கட்டட வசதி செய்து கொடுத்து ஃபேனை போட்டுவிட்டு லைட்டை போட்டுவிட்டு எப்பயுமே சொகுசாக வாழ வைத்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்களே, நீங்கள் ஒரு உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும். நம்மால் முடியும், நம்மால் முதல் மாணவனாக ஜொலிக்க முடியும் என்ற உறுதிப்பாட்டோடு இருக்க வேண்டும். அது யாருக்காக என்றால் உமக்காக, உன்னுடைய குடும்பத்திற்காக, இந்த ஊரின் நன்மைக்காக, எதிர்கால வளத்திற்காகத்தானே தவிர இங்க இருக்கக்கூடிய யாருக்காகவும் நீ இல்லை, உனக்காகத்தான். இந்த வயதில் உனக்கு நாங்க என்ன சொன்னாலும் என்னமோ அப்படின்னு நினைப்பேன். ஆனால் பொறுப்புள்ள நாங்கள் சொல்லும் போது அதை கேட்டு பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும். கண்காணிப்போடு பெற்றோர்கள் மிகவும் சிறப்பாக கண்காணிக்க வேண்டும். ஏனென்றால் கெட்ட பழக்கங்களை பழகுவது மிக எளிது. கெட்ட பழக்கங்களை சொல்லிக் கொடுப்பவர்களும் கூட இருந்தே செய்யக்கூடியவர்களும் இன்றைய காலகட்டத்தில் அதிகம் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அதனால் கண்கொத்தி பாம்பு போல நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய குழந்தைகளை கண்டிப்பாக நல்ல பிள்ளையாக, ஒழுக்கமுள்ள பிள்ளையாக, ஒரு உத்தமமான மாணவனாக பிள்ளையாக வளர்க்க
ஆசிரியர்களும் பெற்றோர்களும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கூறுவதோடு தலைமை ஆசிரியர் இங்கே குறிப்பிட்டார். ஒரு காலத்தில் ஆரம்ப பள்ளியாக இருந்தது, அடுத்து நடுநிலை பள்ளியாக இருந்தது. பேரண்ட்ஸ் மாணவர்களுடைய உயர்வுக்கு தகுந்த மாதிரி ஆசிரியர் நியமித்தார்கள். நன்றாக வளாகம் இருக்கிறது, சுத்தமாக இருக்கிறது, கட்டட வசதி இருக்கிறது, தண்ணீர் வசதி, எல்லா வசதிகளும் இருக்கிறது. ஆனால் அந்த தலைமை ஆசிரியருக்குள் ஒரு மன உந்துதல், ஒரு அது என்ன சொல்ல ஆசை இருக்கிறது. அவர் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு 3 ஆண்டுகளுக்குள் இந்த பள்ளியை ஒரு உயர்நிலை பள்ளியாக உயர்த்த வேண்டும் என்ற ஒரு உந்துதல் அவர்கள் மனசுல இருக்குது. அவருடைய பேச்சிலே எனக்கு தென்பட்டது. அதை இந்த ஊர் பெரியவர்களும் பல்வேறு துறைகளிலிருந்து வந்திருக்கிறீங்க எல்லா பேரும் முன்னெடுத்து அந்த உயர்நிலை பள்ளியை அவருடைய காலத்திலே கொண்டு வருவதற்கு முன்னேற்பாடு செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு மீண்டும் சொல்கிறேன், எத்தகைய கோடிக்கணக்கான செல்வங்கள் செலுத்தாலும் சேர்த்து வச்சாலும் அது நிலை இல்லை. ஒரு பிள்ளையை நாம் ஒரு உத்தமனா வளர்த்து விட்டால் அது 1000 கோடி ரூபாய்க்கு மேல சொத்து நம்மளுக்கு வந்து கிடைத்த போல ஆகும், நிம்மதியை தரும். எனவே தங்கள் வீட்டு பிள்ளைகளை, உங்களுடைய பிள்ளைகளை ஆசிரியரோடு இணைந்து பெரியவர்களோடு இணைந்து அந்த பிள்ளைகளை முறையாக வளர்த்து ஒன்றுபடுத்தி ஒரு ஒழுக்கமான நிம்மதியான ஒரு மாணவனை, மகனை, மகளை உருவாக்க வேண்டுமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு